குடிச்சிட்டு இப்படி உட்கார்ந்து பேசுறது என்ன சந்தோஷமா இருக்கு. ஆமாண்டி வசந்தி, புள்ள குட்டிங்க வீட்ல இருந்தா வேலை இழுத்துக்கிட்டே இருக்கும். அம்மா அதை செஞ்சுட்டாங்க, அம்மா இதை செஞ்சுட்டாங்க அப்படின்னு. இப்ப பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது காலை சாப்பாடும் செஞ்சுறது, மத்தியான சாப்பாடும் செஞ்சுறது. அப்பாடா, இப்பத்தையும் நிம்மதியா இருக்கு. இல்லைன்னா அடுப்படிக்கலையே கடையா கடக்க வேண்டியதா இருக்குடி. நம்ம எல்லாம் காலை சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு இப்படி பேசுறதுக்காக வரோம். ஆனா நம்ம எல்லாம் ஒருத்தி சாப்பாடே செய்யறது இல்ல, வீட்டு வேலையும் செய்யறது இல்ல. இப்படியே மலமாடு மாதிரி சுத்திக்கிட்டே கிடக்க. சாப்பிடுற நேரத்துல மட்டும் யார் வீட்லயாவது போய் சோற வாங்குறா, யார் வீட்லயாவது போய் குழம்பு வாங்குறா, வேலையை முடிச்சிரா. ஓய் சரோஜாக்கா, என்னைய தானே சொல்ற? நான் என்னமோ உங்க வீட்டுல சோற தாங்க குழம்ப தாங்கன்னு கேட்ட மாதிரில பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட கேட்டாலும் எச்சு கையில கூட காக்கா விரட்ட மாட்டீங்க, அது வேற விஷயம். இங்க பாருடி, நான் ஒண்ணு ஒண்ணே சொல்ல கிடையாது, பொதுவாத்தையும் சொன்னேன். ஏன் சரோஜாக்கா சின்ன பொண்ணுவையே வம்புக்கு இழுத்துக்கிட்டு இருக்கீங்க? அவ நினைச்சா சமப்பா, இல்லைன்னா அவ வாட்டுக்கு இருப்பா. அவ வீட்டுக்காரரு வேலைக்கு போய் கேண்டீன்லயே சாப்பிட்றாரு. சின்ன பொண்ணோட மாமியாரு கடைகள்ல சாப்பிட்டுறது, இல்லைன்னா கோயில்ல கொடுக்குற பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுறது. இவ ஒருத்தி தானே இவளுக்காக சோறாக்கணுமான்னு சொல்லிட்டு நம்மட்டெல்லாம் கேட்டு வாங்கி சாப்பிடுறா. நீங்கெல்லாம் சோறு கொடுக்க கண்டுதான் அவ வீட்டுல சோறே ஆக்குறது இல்லையா? அவ மாமியார் வந்து என்கிட்ட இவ்வளவு கிளி கிளிக்கிறா. ஏன் நீங்க எல்லாம் புத்திமதி சொல்ல மாட்டீங்களா? வீட்டுல சமைக்க சொல்ல மாட்டீங்களா? அப்படியா இப்படியான்னு அதான பார்த்தேன். இந்த சரோஜாக்காக்கு நம்ம மேல அவ்வளவு அக்கறை வந்துருச்சான்னு நினைச்சேன். இப்பதானே தெரியுது என் மாமியார் கொளுத்து போட்ட தீ இங்க பத்திக்கிட்டு எரியுதாக்கு. அடியே, நீ என்னடி சரோஜா கட்ட சண்டைக்கு போறவ? அவங்களா சொல்லிக்கிட்டு இருக்காக, உன் மாமியார் தானே போய் அவ வீட்டுல சொல்லிக்கிட்டு இருக்கு. உன் மாமியார் போய் கண்டிடி. அவ மாமியார்லாம் கண்டிக்க மாட்டா, என்னையத்தையும் கிளிப்பா. அந்த கிழட்டு மூதேவிட்டையும் நானும் சொல்லிட்டேன், என்னைய பத்தி வெளியில போய் சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்கிறாதியே அப்படி இப்படின்னு. ஆனா என்னைய பத்தி வெளியில சொல்றதே அது ஒரு பொழப்பா தெரியுது. நான் அசிங்கப்படுறதுல அதுக்கு ஒரு சந்தோஷம். சரி சரி, விடுங்க விடுங்க. ஏக்கா, வடக்கு தெருவுல இருக்கிற மீனாட்சி வந்து பத்திரிக்கை கொடுத்தாளாக்கா? ஆமாண்டி, எனக்கும் பத்திரிக்கை கொடுத்துருக்கா. மகளுக்கு ஏதோ காது குத்து வைக்கிறாளாம்ல. நாளைக்கு தாக்கா அந்த விசேஷம், மறந்துடாத. அடியே சின்ன பொண்ணு, உனக்கு கொடுத்தாங்களா? ஆமாக்கா, எங்க வீட்டுக்குள்ள ஒரு பத்திரிக்கை கிடந்துச்சு. ஆள் இல்லைன்னு சொல்லி போட்டுட்டு போயிருப்பாங்க ஓல. வீட்டுல தங்குனா தானே கையில கொடுப்பாங்க, ஆள் இல்லைன்னா வீட்டுக்குள்ள ஏன் தூக்கி போட்டுட்டு போவாங்க. சரோஜாக்கா, உங்களுக்கு பத்திரிக்கை கொடுத்துருக்காங்களா? ஆமா ஆமா, நேத்து தான் வந்து கொடுத்துட்டு போனேன். அவளுக்கு வேற வேலை கழுவே இல்ல. 2 மாசத்துக்கு முன்னாடி தான் வீடு பால் காய்ச்சினேன்னு சொல்லி பத்திரிக்கை வந்து கொடுத்தா. 300 ரூபாய் செஞ்சுட்டு வந்து அதுக்குள்ளேயும் காது குத்துன்னு வந்து பத்திரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கா. நம்ம கஷ்டம் நம்மளுக்கிட்டே தெரியும். கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு கடன் அடைக்கணுமே, அதை கட்டணுமே, இதை கட்டணுமே காசு சேர்த்து வச்சா இவளுக்கு மாசம் மாசம்னு ஒரு விசேஷம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமாக்கா, நான்லாம் ஒரு விசேஷம் வைக்கணும்னா இது வைக்கணுமா, காசு செலவாகுமே, ஐயோ அலையணுமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே எதுவுமே வைக்க மாட்டேங்க்கா. நம்மளுக்குள்ளேயே முடிச்சுக்குவோம். ஆனா மித்த பேர்லாம் அப்படிலாம் இருக்கவே மாட்டாங்க. மாசத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுறாங்க. காது குத்து, தலைக்கு தண்ணி ஊத்துறது, நிச்சயதார்த்தம், பால் காய்ச்சறோம், அது பண்றோம், இது பண்றோம், வந்துருங்க வந்துருங்கன்னு மட்டும் சொல்லிடுறாங்க. நம்ம எப்படி சும்மா போறது? நீங்க சொன்னா நம்ப மாட்டியேக்கா, மாசத்துக்கு மட்டும் 10,000 செலவாகுதுக்கா. 10,000. ஒவ்வொரு விசேஷம் வந்த மேனிக்கிட்டே இருக்கு. பத்திரிக்கையா குமிஞ்சு போய் கிடக்கு எங்க வீட்ல. ஆமாக்கா, எங்க வீட்லயும் பத்திரிக்கை வந்த மேனிக்கே இருக்கு. ஆனா நீ எந்த ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்றது கிடையாது. பத்திரிக்கை மட்டும் வாங்கி வாங்கி சேர்த்து சேர்த்து வைப்ப, அப்படித்தானக்கா? அட போடி, சும்மா சும்மா பத்திரிக்கை கொடுத்து வந்துருங்க வந்துருங்கன்னு சொன்னா போயிட்டான் ஆகணுமா? நம்மளுக்கு தெரிஞ்சவங்க முக்கியமானவர்களுக்கு மட்டும் போனா போதும். சரி வசந்தி, அப்ப நாளைக்கு மீனாட்சி விட்டு ஃபங்க்ஷனுக்கு வாரியா? ஆமாக்கா. தெரியாதவங்கன்னா விட்டுருக்கலாம். வடக்கு தெருவுல இருக்கிற மீனாட்சி, நம்ம போகாம இருக்க கூடாதுக்கா. அப்புறம் பாக்குற எல்லாம் குத்தி குத்தி காமிச்சுக்கிட்டு கிடப்பாக்கா. நீங்க எங்க விட்டு விசேஷத்துக்கு வரல, நீங்க எங்க விட்டு விசேஷத்துக்கு வரல, நீங்க எல்லாம் பெரிய இடம் பெரிய லெக்கத்துக்கே போவீங்க, அப்படி இப்படின்னு குத்தி காமிப்பாக்கா. சரிடி வசந்தி, நாளைக்கு காலையில 9 to 10 காது குத்துடி. சீக்கிரமா போயிட்டு வந்துருவோம். சரிக்கா சரிக்கா. அங்கெல்லாம் சீக்கிரமாத்தையே வந்துருவோம். ராணி அக்கா, நீ தான் எப்ப பார்த்தாலும் லேட் ஆக்குவ, சீக்கிரமா வா. சரிடி, சீக்கிரமா எந்திரிச்சு வேலையை பார்த்துட்டா சீக்கிரமா வந்துடலாம்டி. சரோஜாக்கா, நீங்களும் சீக்கிரமா வந்துருங்க, லேட் ஆக்காதீங்க. சரி ராணி. ராணி அக்கா, பூக்கார் வந்தாருன்னா சத்தம் போடுங்கக்கா. சரிடி. சரி, மணி ஆயிருச்சு, நான் போய் என் மாமியாருக்கு சாப்பாடு போட்டு கொடுக்கணும். போயிட்டு வரேன். சரிக்கா, நாங்களும் கிளம்புறோம்.
மல்லிகைப்பூ வாங்குறீங்களோ? மல்லிகைப்பூ, குண்டு குண்டு மல்லிகைப்பூ, மதுரை மல்லிகைப்பூ. காது குத்துக்கார வீட்டுக்கு போறதுக்கு பூ வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கரெக்டா பூக்காரே வந்துட்டாரே. எம்மா பூ வாங்குறியம்மா? பூவு பூவு, மல்லிகை பூவு. குதிரை பூவா கட்டின பூவா? குதிரை பூவுதாம்மா. படி 50 ரூபா, படி 50 ரூபா. குண்டு குண்டு மல்லிகை பூவு, மதுரை மல்லிகை பூவு. 50 ரூபாயா? என்ன இம்புட்டு வேலை சொல்றீங்க? அம்மா நான் குறைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேம்மா. 50 ரூபா 50 ரூபான்னு மார்க்கெட்லாம் போய் பாருமா. ஒரு படி 100 ரூபாய் சொல்லி வித்துக்கிட்டு இருக்காங்க. அடியே சின்ன பொண்ணு, ஏதோ ஃபங்க்ஷன் கார வீட்டுக்கு போகணும், பூ வாங்கிட்டு வாங்க பூ வாங்கிட்டு வாங்க நச்சரிச்சுக்கிட்டு இருந்தீல்லடி. இந்த பூக்காரே வந்துட்டாரு, வாங்க வேண்டியதானே? எங்க வாங்குறதுக்கு தாங்க வெளியில வந்தேன். ஆனா அநியாய ரேட்டு சொல்றாரே. ஒரு படி 50 ரூபாயா? அம்மா உங்க வீட்டுக்காரர் வேற பூவை வாங்கிக்கேன்னு சொல்றாருலமா, வாங்கிக்கம்மா. ஃபங்க்ஷன் வீட்டுக்கெல்லாம் போனா பூ வச்சுட்டு போனாத்தே அழகா இருக்கும். பூ வச்சுட்டு போனா அழகாத்தான் இருக்கும். ஆனா நீங்க ரொம்ப ரேட்டுல சொல்றீங்க. கம்மியா 20 ரூபாய்க்கு தாங்களே. எம்மா என்னம்மா இப்படி அநியாயமா கேக்குற? நான் வாங்கிட்டு வந்ததே 35 ரூபா. எனக்கு லாபம் வேணாமாம்மா? என்னம்மா நீ ஊருக்குள்ள எல்லாம் குடுத்துட்டு வந்திருக்கேம்மா. நீ வேணா போய் பாரு. எல்லா லெக்குலயுமே ஒரு படி 50 ரூபா 50 ரூபா தானே குடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாரும் 2 படி வாங்கினாங்க. அடியே சின்ன பொண்ணு வாங்கடி. எல்லாருமே 50 ரூபா 50 ரூபா தானே வாங்கிருக்காங்க. ஏங்க நீங்க சும்மா இருங்கங்க. அவங்க எல்லாம் பணக்காரவுக வாங்குவாங்க. நம்ம அன்றாட வேலை பார்த்தாத்தேன் காசு வரும். அதுவும் அநியாயமா 50 ரூபா வேற சொல்லிக்கிட்டு இருக்காரு. குறைச்சும் தரமாட்டாரு. ஏம்மா என்னம்மா நீ? சரி ஒரு 5 ரூபா குறைச்சு 45 ரூபாய்னு போடுறேம்மா. முடியாது முடியாது. 20 ரூபாய்னா தாங்க, இல்லைன்னா வேணாம். அடியே என்னைக்கோ ஒரு நாள் தானே பூ வாங்குற, வாங்கடி நான் வாங்கி தரேன். ஆமா, இவர் அப்படியே பாரி வள்ளரு. கேட்க கேட்க அள்ளி கொடுப்பாரு. கடுகு வாங்க 10 ரூபா தாங்கன்னு சொன்னாலே மூக்கால அழுவாரு. இவர் 50 ரூபாய்க்கு பூ வாங்கி தந்துட போறாரு. போயாங்கிட்டு. ஏம்மா பூ வாங்குறியா வாங்கலையாம்மா? நானும் வியாபாரத்துக்கு போக வேணாமா? 20 ரூபான்னா தாங்க. சரியான சாவுகராக்கியா இருக்கும் போல இருக்கு இந்த பொம்பளை. என் வியாபாரத்தையும் கெடுத்து இப்படி கழுத்தறுத்துக்கிட்டு இருக்கு. தள்ளு வாங்கிட்டு. அடியே ஏண்டி வயசானவர்கிட்ட எல்லாம் போய் கிளி வாங்கிட்டு கிடக்குற? 50 ரூபாய்க்கு பூவை வாங்கி வையடி. எல்லாரும் வச்சுக்கிட்டு வர போறாங்க, நீ மட்டும் வைக்காம போக போற பாரு. பணமரத்து பள்ளி என் வியாபாரத்துக்கு எடுத்து 10 நிமிஷம் வேஸ்ட் ஆக்கிருச்சு. இன்னியாரம் 10 லட்சத்துல பூவை வித்துருப்பேன். ஏங்க அதான் அவர் சொன்னார்ல, ஊருக்குள்ள எல்லாருமே பூ வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னார்ல. அப்ப என்னோட கூட்டாளிகள் எல்லாரும் பூ வாங்கியிருப்பாங்க. அவகிட்ட வாங்கி வச்சுக்கிட்டு போவோம். எதுக்கு தேவையில்லாம 50 ரூபா செலவு பண்ண? என் பொண்டாட்டி தெளிவா இல்ல கஞ்ச பிசுனாரியா? ஒண்ணு விளங்க மாட்டேங்குது. யோ வாய மூடியா. வெளியில வந்து இப்படி வாயான்னு திறந்து வச்சிருக்க. பாச்சா பள்ளி வாய்க்குள்ள பூந்துற போகுது. வாயா வீட்டுக்குள்ள. எனக்கு மல்லிகைப்பூ பிடிக்கும். எனக்கு மல்லிகைப்பூ பிடிக்கும். என்ன வசந்தி அக்கா சொல்ற? பூக்காரு வந்தாரா? என்னன்னு தெரியலையேக்கா. நான்
வீட்டுக்குள்ள வேலை பார்த்துக்கிட்டு கிடந்தேன். ஆமா, பொல்லாத வேலை பார்த்து கிழிச்சாத இவங்க. பூக்கார பார்த்தா மட்டும் பூவா வாங்க போற, இவ வேணுக்குமே வாங்காம இருந்திருப்பா. இவளை பத்தி நம்மளுக்கு தெரியாதா? ஏ ராணி அக்கா, உங்ககிட்ட நேத்தே சொல்லத்தானே செஞ்சேன், பூ வந்துச்சுன்னா எனக்கு ஒரு சத்தம் போடு அப்படின்னு. என்னக்கா ஒரு வார்த்தை சொல்லாம விட்டுப்புட்ட? நீங்கெல்லாம் தலை நிறைய மல்லிப்பூ வச்சுக்கிட்டு வருவீங்க, நான் மட்டும் தலையில பூ இல்லாம எப்படி ஃபங்க்ஷனுக்கு வாரது? அடியே, உண்மைக்குமே பூ வாங்கலையாடி? ஆமா வசந்தி அக்கா, உண்மைக்குமே வாங்கல. ஐயையோ, சரி, நீங்கெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வாங்க, நான் வரல. இவ ஏதோ பிளான போட்டுக்கிட்டு இருக்கா. இது தெரியாம இதுக்கு ஆடு மாதிரி தலையை கொண்டு போய் நீட்டிக்கிட்டு இருக்குங்க. அடியே, அந்த பூக்கார்ட்ட சொல்ல தாண்டி செஞ்சேன். அந்த மாமரத்துக்கிட்ட ஒரு கூரை வீடு இருக்கு, அங்க போய் கேளுங்க சொல்லித்தானே விட்டேன். அக்கா இவ்வளவு சொல்லி அந்த ஆளு வந்து கேட்கவே இல்ல பாரு. சரி, நீங்கெல்லாம் போயிட்டு வாங்க, நான் எங்க வீட்டுக்கு போறேன். அடியே இருடி, நீ வந்தா தாண்டி ஃபங்க்ஷன் வீடு கலகல கலகலன்னு இருக்கும், இல்லைன்னா அமைதியா இருக்கும். அக்கா பூவு இல்லையக்கா? பூ இல்லாட்டி என்னடி? இந்த நாளா 2 படி வாங்கியிருக்கேன், இந்த பாதிய கட்டிட்டேன், இத தலையில வச்சுக்கிட்டு வா. அக்கா உங்களுக்கு எதுக்குக்கா சிரமம்? அடியே, இதுல என்னடி சிரமம்? கட்டுன பூவை தானடி குடுக்குறேன். இந்தாடி சின்ன பொண்ணு. அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இந்த ராணி அக்கா கொடுத்து நான் கொடுக்காம இருந்தேன்னா என்னை கிளியால கிளிப்பா. நம்மளும் கொஞ்சம் கொடுத்துருவோம். இந்தாடி சின்ன பொண்ணு, என்கிட்டயும் நிறைய இருக்கு, இந்த வாங்கிக்க. தேங்க்ஸ் வசந்தி அக்கா. சரி வசந்தி, கட்டுன பூவெல்லாம் இருக்குல்ல, அதை எடுத்து தலையில வச்சுக்கிட்டு வாங்க, சீக்கிரமா போவோம், லேட் ஆயிக்கிட்டு இருக்குல்ல. சரிக்கா. இதுகிட்ட எப்படியாவது கதை சொல்லி பூவை வாங்கிடலாம். ஆனா அந்த இருக்கே டோப்பா மண்டை, அதுகிட்ட இருந்து ஒரு குண்டுமல்லி கூட வாங்கவே முடியாது. அக்கா சரோஜாக்கா, நீங்க என்னக்கா கட்டுறீங்க? நல்லா உருட்டி உருட்டி கட்டுறீங்களே. நீங்க கட்டுற பூவும் நல்லா உருட்டி உருட்டி கட்டி பந்து மாதிரில இருக்கு. காசில 2 பேர்ட்ட வாங்கிட்டா, 10ஆவதுக்கு என்கிட்டயும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கா. நான் கொடுப்பேனா? டோப்பா மண்டை எப்பயும் உசாரா தான் இருக்குது, இதுகிட்ட இருந்து ஒண்ணும் வாங்க முடியாது. தலையில பூ வைக்க வந்தே எல்லார் மூஞ்சியும் பளிச்சுன்னு இருக்கு. அக்கா, இப்ப ஏன் மணியாச்சுக்கா, சீக்கிரம் வாக்க போவோம். அவ்வளவுதாண்டி, இந்த கிளம்பிடுவோம். 10 விசா செலவு இல்லாம நம்மளும் தலை நிறைய பூ வச்சாச்சு.